வீடியோவில் வந்து வ.வே.சு ஐயர் பற்றியும் வாஞ்சிநாதன் பற்றியும் பார்க்கலாம். வ.வே.சு ஐயர் இருக்கார்ல, அவர் வந்து பாரிஸ்டர் படிக்கிறதுக்காக லண்டன் போயிருக்கார். அங்கே போயிட்டு வந்து ஒரு பயங்கரவாதியாக மாறிட்டார். ஓகேவா? அங்கே போயிட்டு இந்தியா விடுதி இருக்கும்ல, அதில் தங்கியிருக்காரு. இவர் கூட இருக்கிறவங்களும் என்னென்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக ஆயுத புரட்சி ஏற்படுத்தணும்னு திட்டமிடுறாங்க. 1908 வந்து இந்தியா விடுதியில் வந்து இவங்க கூட தங்கியிருந்த மதன்லால் திங்கரா அப்படிங்கிற ஒருத்தவர் கர்சான் வாலி அப்படிங்கிற பிரிட்டிஷ் அதிகாரியை வந்து சுட்டு கொன்றுறாரு. அதுலேருந்து பிரிட்டிஷார் வந்து இந்த இந்தியா விடுதியில் தங்கியிருக்கிறவங்கள வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பயங்கரவாதிகள் வந்து அவங்களோட பாசறையை வந்து லண்டன்லேருந்து வந்து பாரிஸ்க்கு வந்து மாற்றுறாங்க. வ.வே.சு ஐயர் வந்து வீர சவார்கரோட 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம்ங்கிற அந்த நூலை வந்து பார்த்தோன்னா மராத்தியத்துலேருந்து ஆங்கிலத்துக்கு வந்து மொழிபெயர்க்கிறாரு. அரசாங்க தடையை மீறி பல பகுதிகளுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றால், 1857 திரும்புகிறது. இந்த மாதிரி எழுதிய ஒரு துண்டு பிரசுரங்கத்தை வந்து புத்தக தாங்கிய பெட்டியை வந்து பாண்டிச்சேரிக்கு அனுப்பி வைக்கிறார். யாருன்னா வ.வே.சு ஐயர். இவர் வந்து பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கிற முறையை வந்து கற்றுக்கிட்டு அங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிறார். எப்போன்னா 1910. புதுவையில் வந்து தர்மாலயம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு. அதில் பார்த்தோன்னா அந்த புரட்சியாளர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்திச்சண்டை, துப்பாக்கிச்சுடல் இது எல்லாத்துக்கும் வந்து பயிற்சி அளிக்கிறாரு. புதுவையில் தங்கியிருந்த நீலகண்ட பிரம்மச்சாரி இருக்கார்ல, அவரை பார்க்குறதுக்கு வாஞ்சிநாதன் வந்திருப்பார். அப்போ வந்து வாஞ்சிநாதனுக்கு வந்து ப்ரௌனிங் கை துப்பாக்கி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி அளித்திருப்பார் வ.வே.சு ஐயர். அடுத்ததாக வந்து வாஞ்சிநாதன் பற்றி பார்க்கலாம். செங்கோட்டை ரகுபதி ஐயரோட மகன் தான் வாஞ்சிநாதன். இவர் வந்து திருவிதாங்கூர் இருக்குல்ல, அங்கே வந்து புனலூரில் வந்து அரசாங்க கட்டிடங்களில் வந்து பணிபுரிந்திருப்பார். வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து அவங்க 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து நிறைய கொடுமைகள்லாம் பண்ணியிருப்பாங்களே, அதனால் வந்து வெள்ளை அதிகாரிக்கு எதிராக இவருக்கு வந்து வெறுப்பு ஏற்பட்டிருக்கும். அரசாங்க அடக்குமுறைக்கு காரணமான இருந்தவர் யாருன்னா ராபர்ட் வில்லியம் ஆஷா. அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு இவர் திட்டமிட்டிருப்பார். அப்போ வந்து அதுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா, புதுச்சேரியில் போயிட்டு நீலகண்ட பிரம்மச்சாரி இருக்கார்ல, அவர் போய் பார்த்துருப்பாரு. அங்கே தான் வ.வே.சு ஐயர் வந்து இவருக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு வந்து பயிற்சி அளிச்சிருப்பாங்களா. இப்போ வந்து ராபர்ட் ஆஷை வந்து கொன்றிருப்பார். எப்போ அப்படின்னா 1911 ஜூன் 17. அவர் வந்து திருநெல்வேலியிலேருந்து கொடைக்கானலுக்கு வந்து அவரோட ஒய்ஃபோடு போகிறதுக்கு ட்ரெயினில் போயிருப்பாரா. அப்போ வந்து பார்த்தோன்னா ஆஷை வந்து மணியாச்சி ஜங்ஷனில் வச்சு ப்ரௌனிங் கை துப்பாக்கியை சுட்டிருப்பார். அவர் சுட்டதும் இல்லாமல் இவருமே வந்து வாஞ்சிநாதன் வந்து அதாவது தன்னையே சுட்டுக்கிட்டு உயிர் தியாகம் பண்ணியிருப்பார். தேங்க்யூ.